கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த முழுவதுமாக கண்ணின்மணி போல பாதுகாத்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். போக்கில மரத்திலும் அவருடைய கிருபை கூட இருந்தது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கடந்த வாரம் முழுவதுமாக அடியன் டிராவல் இருந்ததுனால எல்லாவித போக்குவரத்திலும் கர்த்தருடைய கிருபை கூட இருந்தது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். பலவீனங்களை மாற்றினார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். விழாக்களிலே கர்த்தர் கொடுத்த வசனங்களை நாம் தியானித்து நம்முடைய ஆத்மாவிற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. என்னாகமம் 24வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். என்னாகமம் 24:3-4. கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. இந்த நாட்களிலே கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. இந்த சம்பவம் பாருங்க, என்னாகமோ 22வது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. பாத்தீங்கன்னா 22வது அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசினா அங்க இருந்து இந்த சம்பவம் ஆரம்பிக்கிறது. அதாவது இஸ்ரவேலை சபிக்கும்படி பாலாக் அவன் பீலேயாமை வரவழைத்து அவர்களை சபிக்க வேண்டும். ஏனென்றால் கானான் தேசத்துக்குள்ள இஸ்ரேல் ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போது அநேக ராஜாக்களை அவர்கள் முறியடித்து வந்தார்கள். பரலோகத்தின் தேவன் அவர்களோடு கூட இருந்து மோசையோடு கூட இருந்து எல்லா ஜாதியாரையும் முறியடித்து வருகிறார்கள். அப்போது இந்த சம்பவம் இவங்களுடைய தேசத்துல வரும்போது இஸ்ரவேலை அதாவது எப்படியாவது சபிக்க வேண்டும், அவர்கள் தோற்று போக வேண்டும் என்று ஒரு தீர்க்கதரிசியை வரவழைக்கிறார். அதாவது பாலாக்கு என்பவன் பீலேயாமை வரவழைத்து அவர்களை சபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் பாருங்க, வருகிற வழியில கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். ஹல்லேலூயா! அவருடைய கண்களை திறந்தார். என்னாகுமோ 22:31வது வசனம். என்னாகுமோ 22:31. அப்போது கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். அவருடைய கண்களை திறந்தார். கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தபடியால் நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா அவன் குருடனா இருந்தானா, ஏன் கண்களை திறந்தாரு? அவனுக்கு பார்வை நன்றாக பார்ப்பவன். ஆனால் அப்படி இருந்தும் ஏன் இந்த அவனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார்? பாருங்க, அவனுடைய மறைக்கப்பட்ட ஆவிக்குரிய கண் கர்த்தர் திறந்தபடியால் இவ்விதமாக சொல்லுகிறான். அதாவது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டதாக இருந்தது. அதை கர்த்தர் திறந்தபடியால் கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது அப்படி என்று அவன் அந்த தீர்க்கதரிசி பீலேயாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். மனிதன் இந்த உலகத்தை அதாவது பார்ப்பதற்கு 2 வகையான கண்கள், அதாவது மாம்சத்தில் இந்த சரீரத்திற்குரிய கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஆவிக்குரிய கண்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏன் திறந்தார் என்றால் அவனுடைய பார்வை நேராய் நோக்கும்படி. அவன் இந்த பக்கம் அந்த பக்கம் சாயக்கூடாது. செல்கிற இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் சொல்ல வேண்டும். அவன் மாம்ச பிரகாரமாக தன்னுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் சொல்ல வேண்டும். அங்க போய் பெரிய தீர்க்கதரிசி, பெரிய படைபலம், பெரிய ராஜா, அதை பார்த்து இவன் வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளை வேறு விதமாக சொல்லக்கூடாது. அதற்காக அவனுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் ஒரு இடத்துக்கு போகிறான். போகிற இடத்துல அதாவது கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் சொல்லும்படி அவனுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்தார். முன்கூட்டியே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அதாவது அவனுடைய கண்களை திறந்து அனுப்புகிறார். முன்கூட்டியே ஒரு எச்சரிப்பு. பாருங்க,
ஆவிக்குரிய கண்கள் நீதிமொழிகள் 4:25. நீதிமொழிகள் 4:25 வேகமாக படிக்கலாம். நீதிமொழிகள் 4:25. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. பாருங்க, நம்முடைய அதாவது சரீர பிரகாரமான கண்கள் எப்படி இருக்கு என்றால் அலை பாயும். திடீர்னு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு அசிங்கமான நம்முடைய கண்கள் பார்க்கும், பார்த்துட்டு திரும்பி விடுவோம். அப்ப எந்த காரியமும் இருந்தாலும் நம்முடைய கண்கள் நேராய் நோக்க வேண்டும். எப்பொழுது என்றால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீர பிரகார கண்கள்ல அநேக நம்ம பார்க்கிறோம், அநேக கெட்டதை பார்க்கிறோம், அநேக நிறைய தவறான காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது நம்முடைய கண்கள் நேராய் நோக்கும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தால் நாம் எப்பொழுதும் நேராய் நோக்க முடியும். இந்த சைடு அந்த சைடு குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டிருக்காங்க, அது போல நம்முடைய கண்கள் யாரால் திறக்கப்படும்? பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் யாரால் திறக்கப்படுகிறது? கர்த்தரால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் யாரால் அதாவது மூடப்படுகிறது அல்லது குருடனாக அதாவது குருடாக போகிறது என்றால் பிசாசால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள்ல நம்ம சற்று சிந்திக்க வேண்டும். கர்த்தர் அதாவது நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்க வேண்டும். பிசாசு ஒருபோது நம்முடைய ஆவிக்குரிய கண்களை அதாவது மூடக்கூடாது. திறந்த ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்த ஆவிக்குரிய கண்களை பிசாசானவன் அவருடைய வேலை என்ன, மூடிட்டு அதாவது குருடனாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைப்பான். இந்த நாட்கள்ல 2 காரியங்களை குறித்து நாம சற்று பார்ப்போம். அதாவது கர்த்தர் ஒருவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தால் இதை குறித்து நாம பார்ப்போம். 2வது, பிசாசு ஒருவருடைய ஆவிக்குரிய கண்களை மூடினால் அல்லது குருடாக்கினால், இத 2 காரியத்தை குறித்து நாம சற்று விரிவாக பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், ஆனா ஒவ்வொரு டைமும் தியானிக்கும் போது புதுசாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, முதல் காரியம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16-17. 2 ராஜாக்கள் 6:16-17. பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். கர்த்தாவே நான் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். அக்னிமயமான குதிரைகளாலும் பாருங்க, இதே எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாருங்க, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரணும். எலிசாவுடைய வேலைக்காரன் பயந்திருந்தான். ஏன்னா அப்பொழுது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல, சரீர பிரகாரமான கண்களால் அவன் இந்த உலகத்தை பார்த்தான். அப்போ அவர்களை சுற்றிலும் நிறைய அதாவது அக்னிமயமான குதிரைகள் ரதங்கள் இருந்தது, அவனால் பார்க்க முடியவில்லை. முதல் காரியம், கர்த்தர் ஒருவருடைய கண்களை ஆவிக்குரிய கண்களை திறந்தால் பாருங்க இந்த ஆவிக்குரிய உலகத்தை பார்க்க முடியும். அது என்ன ஆவிக்குரிய உலகம்? இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை நாம பார்க்க முடியும். பாருங்க, இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுது என்றால், அதுவரை எலிசாவுடைய வேலைக்காரன் அவன் கண்களால் இந்த பூமிக்குரிய உலகத்தை மட்டும்தான் பார்த்ததினால் அவன் பயந்து நடுங்கி போயிருந்தான். ஐயோ, இவ்வளவு இதற்கு முன்பாக பாருங்க 15 படிக்கலாம். இதோ ராணுவமோ குதிரைகளோ ரதங்களோ, பாருங்க இது மாத்திரம்தான்
அந்த உலக பிரகாரமான கண்கள், சரீர கண்கள், மாம்ச பிரகாரமான கண்கள்ல அவனுக்கு தெரிந்தது என்னன்னா, அதாவது குதிரைகளோ ரதங்களோ ராணுவோ இருக்கிறது. இது மாத்திரம்தான் அவனுடைய கண்களுக்கு தெரிந்தது. ஆனால் அந்த ஆவிக்குரிய உலகத்தை அவனால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. அதை சுற்றில ரதங்கள், குதிரைகள், ராணுவம் அந்த பட்டணம் முழுவதும் சூழ்ந்திருந்தது. எப்பொழுது கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தாரோ ஒரு பெரிய உலகத்தை, ஒரு ஆவிக்குரிய உலகத்தை பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா! பாருங்க, அந்த ஆவிக்குரிய உலகம் எப்படி இருந்தது பாருங்க. அக்னிமயமான குதிரைகளாலோ ரதங்களாலோ அந்த மலை நிறைந்திருந்ததை அவன் கண்டான். பூமிக்குரிய உலகம் எப்படி இருந்தது? ராணுவம், குதிரை, ரதங்கள். ஆவிக்குரிய உலகம் எப்படி இருந்தது? அக்னிமயமான குதிரைகளாலோ ரதங்களாலோ அந்த மலை முழுவதும் நிறைந்திருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தால் அவருடைய, அதாவது ஆவிக்குரிய உலகத்தை பார்க்க முடியும். பாருங்க, மற்ற யாருக்கு தெரியல, எலிசாவுக்கு தெரியுது. எலிசா ஜெபம் பண்ணியிருந்ததா அவனுடைய வேலைக்காரன், அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அவன் கண்கள் திறக்கப்பட்டதுனால அங்க அவனை சுற்றி, எலிசாவை சுற்றி அக்னிமயமான, இது 2 பேருக்கு மாத்திரம்தான் தெரிகிறது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நாம பார்க்கிறோம், நம்மை சுற்றி என்ன இருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்தார் என்றால் தேவதூதர்கள் வாசம் பண்ணுவதை, ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நாம பார்க்க முடியும். ஹல்லேலூயா! பூமிக்குரிய உலகம் வேற, ஆவிக்குரிய உலகம் வேற. ஒரே கர்த்தருடைய கண்களை பெற ஆவிக்குரிய உலகத்தை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை சுற்றி யார் இருக்கிறார் அதை பார்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். அவர் காத்திருக்கிறார். நம்முடைய கண்களை திறக்கும்படியாக அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படியாக. அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தால் யார் நம்மோடு கூட இருக்கிறார், யார் நமக்கு உதவி செய்கிறார், யார் உதவி செய்யும்படியாக அதை காத்திருக்கிறார், அதை குறித்து நாம பார்க்க முடியும். அதன் மூலம் பாருங்க, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதனால் அவருடைய பயம், அவருடைய சந்தேகம் எல்லாம் போய்விட்டது. அவருடைய பயத்தோடு இருந்தா, கர்த்தர் எப்பொழுது அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தாரோ அவருடைய பயம் எல்லாம் நீங்கி விட்டது. ஏன்னா அதாவது குதிரைகள், ராணுவ குதிரைகள், ரதங்களை காட்டினோம் அக்னிமயமான, இதுதான் பெரிய ஒரு பாதுகாப்பு. அதெல்லாம் அவர்களுக்கு முன்பாக இது, அதாவது இது இவ்வளவு அக்னிமயமான ரதங்கள், குதிரைகள் எலிசாவை சுற்றி இருக்கிறது என்ற ஒரு சந்தோஷம் அவரிடத்துல இருந்த, அந்த சந்தோஷம் வந்த நிமித்தமாக அவருடைய பயம், அவருடைய சந்தேகம் எல்லாம் நீங்கிறது. இந்த நாட்களில் நம்முடைய பயத்தையோ சந்தேகத்தையோ நீக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும். ஹல்லேலூயா! என்ன சந்தேகம், என்ன பயம் இந்த நாட்களில் வருகிறது என்றால், அதான் நாம் எதிர்பார்க்கிற காரியம் நடக்குமா நடக்காதா? அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறோம். அவர் உதவி செய்யும்படியாக காத்திருக்கிறார். நம்மை சுற்றி தேவதூதர்களை அனுப்பி இந்த சகோதரனுக்கு, சகோதரிக்கு உதவி செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் விரும்புகிற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அதாவது அவைகளை பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய பயம், சந்தேகம் எல்லாம் போய்விடும். தேவன் அதாவது செய்ய வல்லவர் என்று நம்ப வேண்டும். நம்மை சுற்றி தேவதூதர்கள் இருக்கிறார்கள்,
கர்த்தர் இருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. நம்பும் போது நம்மிடத்திலே காணப்படுகிற பயம், சந்தேகம் எல்லாவற்றையும் அதாவது கர்த்தர் நீக்குவார். நாட்கள்ல நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படியாக, கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படியாக நாம ஜெபம் செய்ய வேண்டும். அப்படி ஆவிக்குரிய கண்களை திறக்கும் போது ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய உலகம் தெரியும். பாருங்க, அந்த 18வது வசனம் படிக்கலாம். இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம், பாருங்க, யாருக்கு விரோதமாக வந்தார்களோ அவர்களுக்கு ஒரு கண் மயக்கம். அப்படின்னா என்ன? அதாவது போதையில தண்ணி அடிச்சவங்க பாத்தீங்கன்னா அவங்க பாருங்க ரோட்ல நடக்கிறது, யார் வர்றது, எங்க விழுந்திருக்காங்க, எப்படி இருக்காங்க ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. அப்படியே கண் அப்படியே சொருகி போய் பார்த்தா சாக்கடையில விழுந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. அது போல ஒரு கண் மயக்கம் அவர்களுக்கு உண்டாக்கி நாம எங்க இருக்கிறோம், நீங்க தொடர்ந்து வீட்டுல போய் வாசினா பாருங்க, அவர்கள் எங்க இருந்தார்கள், எதற்காக வந்தார்கள், அது எல்லாம் அவருடைய அதாவது அந்த சீரியா அந்த இடத்துக்கே கொண்டு போய் விட்டு விட்டார் எலிசா. அவர்கள் பெரிய விருந்து பண்ணுகிறார். புசித்து குடித்த பின்பு அவர்கள் எந்த இடத்துக்கு வந்தார்களோ அந்த இடத்திலேயே கொண்டு போய் விட்டு அதுவரை அவர்கள் கண்கள் மயக்கம். அப்ப ஒரு ஆவிக்குரிய உலகத்தை இவர்கள் 2 பேர் மாத்திரம் பார்த்தார்கள். மற்ற அந்த குதிரை வீரர்கள், அதாவது அந்த சோல்ஜர் போர் வீரர்கள் பார்க்கவே முடியல. அருமையா, ஏனென்றால் ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் அந்த நாட்களிலே திறக்க வேண்டும். ஏனென்றால் அதாவது நம்முடைய பயம், சந்தேகம் இந்த நாட்கள்ல அநேகருக்கு, அதாவது சந்தேகம், அநேகருக்கு பயம். கர்த்தர் செய்வாரா மாட்டாரா, கர்த்தர் என் பக்கத்துல இருக்காரா இல்லையா, கர்த்தர் நான் ஜெபம் செய்கிறத கேட்கிறாரா இல்லையா, கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரா இல்லையா என்று அநேக சந்தேகங்களாக வாழ்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும் போது பாருங்க, தேவன் உதவி செய்ய பக்கத்திலே இருப்பார். ஹல்லேலூயா. நாம் நம்ப வேண்டும், தேவன் செய்வார் என்ற நாம் முழுவதுமாக நம்ப வேண்டும். 2வது காரியம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17-18. அப்போஸ்தலர் 9:17-18. அப்போஸ்தலர் 9:17-18. நீ பார்வை அடையும் படிக்கும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும். அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பாருங்க, 2வது காரியம், அதாவது கர்த்தர் ஒருவருடைய ஆவிக்குரிய கண்ணை திறந்தால் மனமாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு மனம் மாறுதல் உண்டாகுது. பாருங்க, சவுல் ஏற்கனவே அவன் தெளிவாய் பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்ணோடு குருடா இல்ல. அநேகரை பிடித்து காவலில் போடும்படியாக போன மனிதனை, அதாவது இயேசுவின் மகிமையை கண்டதினால் அவன் பாருங்க அவன் பார்வையை இழந்தான். அதாவது இயேசுவின் சீடர்களை துன்புறுத்தும்படியாக, அவர்களை அடித்து காவலில் போடும்படியாக அவன் கடந்து செல்கிறான். ஆனா போற வழியில இயேசுவின் மகிமையை கண்டதினால் அவன் பார்வையை இழந்து விடுகிறான். அப்போஸ்தலர் 9:9. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாகவும் குடியாகவும் இருந்தா. பாருங்க, அவன் கண்கள் அதாவது குருடாய் போய்விட்டது. அவன் பார்வை இழந்தவனாக காணப்பட்டான். காரணம், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை சித்திரவதை செய்யும்படியாக, அவர்களை காவலில் போடும்படியாக கடந்து சென்றபடியால் சும்மா இயேசுவானவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? உடனே அவன் இயேசு நேரடியாக தரிசனமா அந்த ஒளியை பார்த்த நிமித்தமாக அவன் கண்கள்
அதாவது இருளடை அதை பார்வையடையாதவனாய் இருந்தான். இப்பொழுது பாருங்க, இயேசுவாகிய கர்த்தர் அவர் கண்களை திறந்து பார்வை அடையும்படியாக செய்தார். அங்க அந்த பார்வையடைந்த சவுலிடத்துல ஒரு மனமாற்றம் உண்டாகி பாருங்க, ஆவிக்குரிய மனிதனாக மாறினார். ஏனென்றால் கர்த்தர் சவுலுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தபடியால் அவன் கண்கள், சரீர பிரகார கண்கள் அந்த செவில் போன்றவை விழுந்தது, அவன் பார்வை அடையும்படி செய்தார். மேலும் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்தார். அப்படி திறந்தபடியால் அவனுடைய உள்ளத்துல மனம் மாற்றம். பாருங்க எவ்வளவு பெரிய அதிசயமான காரியம் பாருங்க. யார அடிக்கணும், கொல்லணும், யார ஜெயில போடணும் அப்படி என்று போன அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆகி விடுகிறார். கர்த்தர் ஒருவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தால் அவனுடைய மனம் மாற்றம் உண்டாகும். எவ்வளவு பெரிய காரியங்கள் நம்ம செய்வோம். சரீர பிரகாரமான கண்கள் அவனிடத்துல, அதாவது அவன் பார்வை அடைந்தாலும் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்தார். ஆவிக்குரிய மனிதனாக மாறினார். எழுந்து பிரகாசிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா! கர்த்தர் ஒருவருடைய கண்களை திறந்தால் அவன் மனம் மாறி தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும். ஏன்னா இயேசுவின் அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் செய்த, அதாவது அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்த்த மனிதர், அதை கேள்விப்பட்ட மனிதர் யாரு? சவுல். அவர் கேள்விப்படனாலும் பரவாயில்ல, பார்க்கிறதும் பரவாயில்ல, அவர் செய்த அற்புதம் எல்லாரும் சீஷர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இவனுக்கு தாங்க முடியல. என்ன நம்ம இவ்வளவு சித்திரவதை செய்கிறோம், அதாவது ஜெயில போடுகிறோம், ஆனாலும் அவர்கள் அந்த காரியத்தை விட முடியாம அவர்கள் மறுபடியும் இன்னும் சீஷர்கள் அதிகமாகிக் கொண்டே இருந்தார்கள். பாருங்க என்ன ஒரு சேஞ்ச். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய ஒரு அப்போஸ்தலனாக மாறினார். என்றால் கர்த்தர் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அவன் மனம் மாறி தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க முடிந்தது. ஹல்லேலூயா! சவுலுடைய கண்கள் திறக்கப்பட்டவுடனே அவன் செய்த முதல் வேலை பாருங்க, எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். வேற எதுவுமே செய்யல. முதல் காரியம் ஞானஸ்நானம் பெற்றான். இந்த நாட்கள்ல பாருங்க, நம்முடைய மனம் மாறி தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டுமா? கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும். நாம இவ்வளவு நாள் நாம ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் நம்முடைய பாதை எப்படி இருக்கிறது? இதன் உள்ளத்திலே ஒரு மனம் மாறுதல் இருக்கிறதா? ஏனென்றால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத நிமித்தமாக நாம் எழுந்து பிரகாசிக்க முடியாமல் காணப்படுகிறோம். நம்முடைய உள்ளத்திலே ஒரு மன மாற்றம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஜபம் அடைகிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனா உள்ளத்திலே ஒரு மனம் மாறுதல் உண்டாகாத ஒரு நிலை, தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க முடியாத ஒரு நிலை இந்த நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட நம்மிடத்திலும் காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உள்ளத்திலே ஒரு மனமாற்றம் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டியது, கர்த்தர் ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும் ஆண்டவரே, நாம ஜபம் செய்ய வேண்டும். அப்படி ஜபம் செய்யும் போது நாம போகிற பாதை சரியா தவறா என்று உணர்த்துவார். நாம ஏன் இன்னும் உள்ளத்துல ஒரு மனமாற்றம் உண்டாகாமல் மங்கி எறிகிற ஒரு நிலையிலே காணப்படுகிறோம்? ஏன் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க முடியவில்லை என்று கர்த்தர் உணர்த்துவார். அதற்கு இந்த நாட்கள்ல நாம செய்ய வேண்டியது, ஜபம் செய்ய வேண்டியது, கர்த்தாவே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும். சவுலுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்த நிமித்தம் ஒரு மனமாற்றம் உண்டாகி தேவனுக்காக எழுந்து பிரகாசித்தது போல இந்த நாட்களில் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து உள்ளத்திலே ஒரு மனமாற்றம் உண்டாகி தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் வாதிக்க வேண்டும். ஏன் இன்னும் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கவில்லை, என்னால் முடியவில்லை என்று இந்த நாட்களில் நீங்கள் நினைத்து
கர்த்தரிடத்துல ஜெபம் செய்ய வேண்டும். கர்த்தர் ஒருவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தால் மனமாற்றம் உண்டாகி தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும். மூன்றாவது காரியம், லூக்கா 24வது அதிகாரம் 31வது வசனம். லூக்கா 24:31. லூக்கா 24:31. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். பாருங்க, மூன்றாவது காரியம், கர்த்தர் ஒருவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தால் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சம்பவம் பாருங்க எங்கிருந்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால் 24வது அதிகாரம் 14 அதுல இருந்து 13 இருந்து கூட நீங்க வீட்டுல போய் வாசிங்கன்னா தெரியும். இந்த சம்பவம் எங்க ஆரம்பிக்கிறது பாருங்க. அதாவது அதுவரை அவர்கள் இருவரும் இயேசுவை ஒரு மனிதனாக நினைத்து அவரோடு பேசிக்கொண்டு வந்தார்கள். அவர் இயேசு அவர் தேவன் என்ற நினைப்பே அவர்களுக்கு இல்ல. சீஷர்கள் தான், அவரோடு கூட இருந்தவர் தான், 3 வருடம் அவரோடு கூட இருந்தவர். அவரோட ஒருத்தர் 2 பேர் பேசிட்டு போறாங்க, 3வது ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுகிறார். அவர் இயேசு என்று, அதாவது அவர்களுக்கு நினைப்பே இல்லை. அவர் ஏதோ ஒரு மனிதர் கூட நடந்து வருகிறார் அப்படி என்று நினைத்து கொண்டு அவரோடு கூட வந்தார். ஏனென்றால் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டது நிமித்தமாக, திறக்கப்படாதது நிமித்தமாக அவர் ஒரு மனிதர் என்று அவர்கள் நினைத்து அவரோடு கூட சம்பாஷணை செய்து கொண்டு வந்தார். அந்த 2 பேருக்கும், ஒருத்தருக்கு பரவாயில்ல, 2 பேருக்குமே இயேசு என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. பாருங்க, இயேசுவோட அதுக்கப்புறம் பாருங்க சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த ஒரு இடத்துல இயேசு அவர்களை கடிந்து கொள்கிறார். பாருங்க 15 பாருங்க, இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போ, அதாவது ஒரு மனிதனாக காணப்பட்டு நடந்து போன்னு சொல்ல, இயேசு அவரே அவர்களோடு சேர்ந்து நடந்து போனார். லூக்கா 24:25 இருந்து 27 வரையும் படிக்கலாம். 24:25 இருந்து 27. புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களை கடிந்து வருகிறார். பாருங்க, இவ்வளோ காரியம் அவர்கிட்ட பேசிட்டு வருகிறார். அடுத்து விவரித்து காண்பித்தார். பாருங்க, முதலாவது கடிந்து வருகிறார். மந்த இருதயம் உள்ளவர்களே, விசுவாசம் புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, அப்பயும் அவர்களுக்கு வரல. 2வது பாருங்க, வேத வாக்கியங்களை விவரித்து, தீர்க்கதரிசியை சொல்லுகிறது அவர்கள் விவரித்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. கடிந்து கொள்கிறார். தீர்க்கதரிசி சொன்ன வேத வசனங்களை அவர்களுக்கு போதிக்கிறார். அப்பொழுதும் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படல. எப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன என்றால், பாருங்க, பந்தி இருக்கையில் இயேசு செய்த செயலை நிமித்தம். லூக்கா 24:30. அவர் அப்பத்தை எடுத்து அடுத்தது அப்பொழுது அவருடைய, பாருங்க, அப்போது அவரோடு அவர் பந்தி இருக்கையில், பந்தி இருந்தார், அதாவது சாயந்தரம் வந்தது, அவர் அப்புறம் போகிற போல காணப்பட்டார். சரி முடிஞ்சிருச்சு, இவங்கள்ட்ட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். போகும்போது இவர்கள் வற்புறுத்தி, நீங்க சாயங்காலம் ஆயிடுச்சு, எங்களோடு கூட வந்து தங்குங்க அப்படி சொல்லுகிறார். தங்கும் போது அவர் பந்தி எடுத்து அப்பத்தை எடுத்து, அப்பதான் அவங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது.
பாருங்க அவர் என்ன சொன்னாருன்னா லூக்கா 24 லூக்கா 22:19 படிக்கலாம். லூக்கா 22:19 சோத்திரம் பண்ணி இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள். இது அடிக்கப்படுவதற்கு முன்பாக பஸ்கா ஆயத்தம் பண்ணும்போது சொன்ன வசனம். உடனே அவர் அப்பத்தை எடுத்து அதாவது என்ன, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி. நீங்க நினைவு கூறவே இல்லை, என்னை நினைவு கூறுங்க, நான் தான் இயேசு. உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. ஆஹா, இவ்வளவு நாள் நம்ம கூட சம்பாசித்து வந்த மனிதர் கிடையாது இயேசு. அவர்களுக்கு அந்த பந்தி இருக்கையில் அப்பத்தை எடுத்து அவரை நினைவு கூறும்படி என்னுடைய சரீரம் அப்படி சொன்ன உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. உடனே அவர்களுக்கு மறைந்து போய்விட்டார். அதுக்கப்புறம் சம்பாஷணையே இல்லை. அவர்கள் கண்கள், அவருடைய ஆவிக்குரிய கண்கள் கர்த்தர் இயேசுவானவர் திறந்து விட்டு விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது நிமித்தமாக உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க முடியும். அவர்கள் பார்த்தார்கள். அதுவரை அவருடைய சரீர கண்களால உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க முடியல. எப்பொழுது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதோ உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள். இப்பொழுது பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க வேண்டுமா? கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும். எப்பொழுது என்றால், அதாவது திருப்பந்தியில பங்கு பெறும் போது. திருப்பந்தியில் மாத்திரமல்ல, அதாவது அவர் அந்த அப்பத்தை எடுத்து என்னுடைய சரீரம், உங்களுக்காக என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், உங்களுக்காக நான் சின்ன பின்னமாக்கப்பட்டு எல்லா சுத்த ரத்தத்தையும் உங்களுக்காக சிந்தி இருக்கிறேன், உங்களுடைய பாவங்களுக்காக. அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா! மரணத்தை நினைவு கூறுகிறபடியால் இந்த நாட்கள்ல நாம நம்முடைய பாவத்திற்காக அவர் அடிக்கப்படல அப்படி என்று நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய அக்கிரமத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார். இதுல பாருங்க, அந்த திருவிருந்துல பங்கு பெறும் போது இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். உடனே அவர்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம திருவிருந்து எவ்வளவு முக்கியம் என்று இதுல ஒரு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருவிருந்துல பங்கெடுக்கும் போது அப்பையும் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை தேவன் சொன்ன, அதாவது அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அந்த வசனம் சொல்லும் போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் கர்த்தர் திறந்தார் என்றால், அதாவது நாமோ உயிர் தெழுந்த இயேசுவை பார்க்க முடியும். ஹல்லேலூயா! யார் பார்க்க முடியும்? அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள். நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவர்கள் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒருவருடைய கண்களை திறந்தால் ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்க முடியும். மனமாற்றம் உண்டாகி தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும். உயிர் தெழுந்த இயேசுவை பார்க்க முடியும். பாருங்க, இரண்டாவது காரியம், பிசாசு ஒருவருடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்கினால் அல்லது மூடினால் என்ன ஆகும் பாருங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4:4. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். அப்படி என்றால் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு அவர்களுடைய கண்களை குருடாக்கினார்.
பாருங்க, அவன் ஏன் செய்கிறான் என்றால், அதாவது பிசாசு ஜனங்களை இயேசுவின் நற்செய்தியை, அதாவது அந்த நற்செய்தி சொல்றவர்களை கண்டுகொள்ளாமல், நற்செய்தி சொல்லுகிறவர்களை பாருங்க, அவர்களுடைய கண்களால் காணாமல் பார்க்க முடியும், சரீர கண்களால, ஆவிக்குரிய கண்களால பார்க்க முடியாமல் அவர்களை குருடாக்கி, பாருங்க, இயேசு மூலம் வருகிற ரட்சிப்பை, கிருபையை தடுக்கிறான். இதனாலதான் பிசாசு ஒருவருடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்குகிறான். இயேசுவின் மூலம் வருகிற ரட்சிப்பை, கிருபையை யாரும் பெற்றுவிடக்கூடாது, பெற்று பரலோக போய்விடக்கூடாது. இதுதான் அவருடைய நோக்கம். அதனால என்ன பண்ணுகிறார் என்றால், அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி விடுகிறார். பாருங்க, இந்த நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட ஜனங்களின் கண்களை குருடாக்கி அவர்கள் ரட்சிப்பின் மேன்மையை பார்க்க முடியாதபடிக்கு செய்கிறான். நாட்கள்ல நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டாலும் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்குவது நிமித்தமாக இயேசுவுடைய நற்செய்தி, இயேசுவுடைய கிருபையை நாட்கள்ல நம்மால பெற்றுக்கொள்ள முடியல. அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவன் தடுக்கிறவனாக இருக்கிறான். எப்பொழுது தடுக்க முடியும்? நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கினார். திறக்கப்பட்டிருச்சுன்னா நம்முடைய இயேசுடைய ரட்சிப்பு என்ன, அவருடைய கிருபை என்ன, நாம அறிந்து கொள்ள முடியும் இல்லையா, அல்லது நாம கண்டுகொள்ள முடியும் இல்லையா, அதை தடுக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நாம் ஒருபோது அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அவனுடைய வேலையை குருடாக்க வேண்டும், ஆவிக்குரிய கண்களை குருடாக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க விடாதபடிக்கு, அதாவது மூடியே இருக்க வேண்டும், ஒருபோது திறந்து விடக்கூடாது, திறக்கக்கூடாது, குருடாகவே இருக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அதற்காகத்தான் நம்முடைய கண்களை மூடி வைத்திருக்கிறார். நாட்கள்ல அப்படி நாம் மூடி வைத்திருக்கிற நிமித்தமாக இயேசுவின் ரட்சிப்பை, கிருபையை ஒருபோதும் பெற முடியாது. இரண்டாவது காரியம், ஆதியாகமம் 3:7. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆதியாகமம் 3:7 பாருங்க. பாருங்க, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இரண்டாவது காரியம், அதாவது இந்த இடத்துல என்ன, இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது என்றால், அதாவது அதுவரை அவர்கள் ஆவிக்குரிய கண்கள் உடையவர்களாக இருந்தார்கள். தேவன் இவ்வுலகத்தை படைத்த போது இந்த 2 பேர் மாத்திரம்தான் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்து படைத்த மனிதர்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்த நிமித்தமாகத்தான் தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் நினைப்பே வரல. எப்பொழுது, அதுவரை அந்த உணர்வு அவர்களுக்கு இல்லை. எப்பொழுது பிசாசினால் ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு சரீர பிரகார கண்கள் திறக்கப்பட்டதோ, அது மூடப்படுகிறது, ஆவிக்குரிய கண்கள் மூடப்படும் நிமித்தமாக, ஆஹா நாம நிர்வாணிகள் என்று உணர்வு அப்பொழுது வருகிறது. அப்படி அதாவது பிசாசு ஒருவருடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்கினால் கர்த்தரிடத்திலிருந்து தூரமாய் போய்விடுவார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுவரை நீங்க எல்லாம் வீட்டுல போய் தியானிங்க. அதுவரை அவர்கள் ஆவிக்குரிய கண்கள் உடையவர்களாக தான் இருந்தார்கள். அப்ப இவர் பாவம் செய்த நிமித்தமாக அவர்கள் ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டு சரீர பிரகாரமான கண்கள் தெளிவாக தெரிகிறது. அப்படி தெரிந்த நிமித்தமாக ஐயோ நாம நிர்வாணிகளாக இருக்கிறோம் அப்படின்னு இலைகளை தைத்து
போர்த்து கொண்டார்கள். அது நிமித்தமாக அவர்கள் பாருங்க, அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கின நிமித்தமாக கர்த்தரிடத்திலிருந்து தூரமாய் போய்விட்டார்கள். அவர்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள். காரணம் தவறான உபதேசம், துர்ரு உபதேசம். பிசாசு பாருங்க, ஒரு துர்ரு உபதேசத்தை, தவறான உபதேசத்தை அவரிடத்துல போயிட்டு கொண்டே வந்து கொண்டிருந்தார். தேவன் கொடுத்த உபதேசத்திற்கு மாறாக அவன் தவறான உபதேசத்தை கொடுப்பான். இந்த நாட்கள்ல பாருங்க, பிசாசு நம்முடைய ஆவிக்குரிய கண்களை மூடினால் தேவனை விட்டு நாம தூரமாய் போய்விடுவோம். ஆகவே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிசாசு அவன் நம்முடைய கண்களை திறக்க கூடாது. அப்படி அவன் கண்கள் திறந்தால் ஆவிக்குரிய கண்கள் மூடப்படும். ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்ட கர்த்தரிடத்திலிருந்து தூரமாய், அதாவது தவறான உபதேசத்தை கேட்டுக்கொண்டு தூரமாய் போய்விடுவார்கள். ஆகவே தேவனை விட்டு நாம ஒருபோதும் பிரிந்து தூரமாய் போகக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 119:18, சங்கீதம் 119:18, சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும். இது வாக்களை பாருங்க, வேதத்தில் உள்ள அதிசயங்களை அதாவது காணக்கூடாதபடிக்கு, பார்க்க கூடாதபடிக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு, அவரை விசுவாசியாதபடிக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கூடாக்கி மூடி வைத்திருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறப்பார். ஒரு வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்த. அப்படின்னா நம்ம வேதத்துல படிக்கிறோம், கண்ணாலதான் படிக்கிறோம். ஆனா அநேகருக்கு அவருடைய அதிசயங்கள் அதை புரிந்து கொள்ள முடியல, அவர்களால கிரகிக்க முடியல. அது எல்லாம் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்ப மறைக்கப்பட்டது எதனால மறைக்கப்பட்டு இருக்கா? பிசாசு அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல, அவரை விசுவாசிக்க முடியல. இந்த வேதத்தில் அநேக அதிசயங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதை நம்ம விசுவாசிக்க முடியல, அதை பார்க்க முடியல, அதை காணக்கூடாதபடிக்கு, கண்டு படித்து அதை நம்ம ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறான். நாம செய்ய வேண்டியது, ரட்சிக்கப்பட்ட நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும். அப்படி திறக்கும் போது உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு, அப்படி என்றால் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு, அதாவது விசுவாசிக்கும்படிக்கு, ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்கும்படிக்கு, மனமாற்றம் உண்டாகி தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கும்படிக்கு, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கும்படிக்கு என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தரணும். இது வேதத்தில் உள்ள அதிசயங்களை, இப்படிப்பட்டதான அதிசயங்களை நான் காண வேண்டும், நான் பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்தரல வேண்டும். தாவீது பாருங்க, யாரிடத்துல விண்ணப்பம் பண்றார்? தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார். வேற எந்த ஒரு மனிதனிடத்துல பிசாசு போய் விண்ணப்பம் பண்ணல. அவருக்கு தெரியும், அவருக்கு பெரிய ராஜா, பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தரோடு பேசுகிற மனிதர். இருந்தாலும் ஒரு வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும். இந்த நாட்கள்ல நாமும் இப்படி ஜபம் செய்வோமாக. தேவனே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும். பிசாசு என்னுடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி மந்தமாக வைத்து விடாதபடிக்கு, என்னுடைய ரட்சிப்பை, என்னுடைய கிருபையை பெற முடியாதபடிக்கு, தூரமாய் கர்த்தரை விட்டு போகாதபடிக்கு பிசாசு என்னுடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்துல ஜெபம் செய்ய வேண்டும். தேவனே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய அதிசயங்களை நாம் பார்க்க முடியும். அப்படி என்று நாம
ஜெபம் செய்து நாம ஆவிக்குரிய மண்டலத்தை பார்ப்போமாக. மனமாற்றம் உண்டாய் தேவனுக்காக எழுந்து பிரகாசிப்போமாக. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்ப்போமாக. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் இப்படிப்பட்டமான அதிசயங்கள் நாம் பார்க்க முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரா 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 சோத்ரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்ரா 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 சோத்ரா.